கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அமலேக்கியன் எதிர்த்து வந்து என்ன செய்தானா? உபாகமம் 25:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீ விடாய்த்து இருக்கும் போது, நீ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் போது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் இருக்கும் போது, இந்த அமலேக்கியன் வந்து யாரை வெட்டினானா? பலவீனரை வெட்டினானா? நல்ல கவனமா கேட்கணும். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட்டார்கள்? பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார்கள். அப்படி புறப்பட்ட கூட்டத்திலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று 105வது சங்கீதம் 37வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 105:37. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இந்த வார்த்தை கவனிங்க. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அமலேக்கியன் வந்து யார் அடிக்கிறான்? அப்போ எகிப்திலிருந்து புறப்படும் போது மோசேக்கு என்ன பலமோ அதே பலம் தான் 6 லட்சம் புருஷர்களுக்கும். யோசுவாவுக்கு என்ன பலமோ, காலேபுக்கு என்ன பலமோ, ஆரோனுக்கு என்ன பலமோ, மிரியாமுக்கு என்ன பலமோ அதே பலம் தான். மீட்கப்படும் போது அவன் புது சிருஷ்டியாகிறான். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அவன் முந்தின நீ அப்படி செஞ்சவன் தானே, அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவன் எடுபடாது. ஏனென்றால் நாம் மீட்கப்படும் போது 2 பேதுரு 1வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ, இவைகள் என்று மேலே அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதற்குள் அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. அப்ப ரட்சிப்புகள் வரும்போது கர்த்தர் அவனை எப்படி சுத்திகரிக்கிறாராம்? முன் செய்த பாவங்களற சுத்திகரிக்கிறார். சுத்திகரித்து அவனை புது சிருஷ்டியா வெளியே விடுறார். பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்கு தேவன் விடுதலை கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார்? நானும் உன்னை குற்றவாளியை தீர்க்கவில்லை, புது சிருஷ்டியாக்குறார். அடுத்து சொல்றார், இனி பாவம் செய்யாத. உனக்கு நான் பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? உன்னுடைய அக்கிரமத்தை நான் இப்பொழுது எண்ணவில்லை, உன்னுடைய மீறுதலை நான் மன்னித்து விட்டேன், உன்னை நான் சுத்திகரித்து விட்டேன், உன்னை பாவமர கழுவி விட்டேன். இப்பொழுது நீ புது சிருஷ்டி. நீ பழையதை சொல்லி யாரும் உன் மேல கல்லை எறிய முடியாது. எல்லாரும் கல்லை கீழே போட்டாச்சு. ஓகே ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே, இனி பாவம் செய்யாத. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்படி இருக்க அமலேக்கியன் வந்து பலவீனரை வெட்டினான். இங்கே பலவீனர் என்று அல்லது பலவீனப்பட்டவர்கள் யார்? அதே யாத்திராகமம் 17வது அதிகாரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற உடனே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு தண்ணீர் தர வேண்டும். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? ரெவிதீமிலே வந்ததும் இளைப்பாறல, வந்ததும் தண்ணிக்காக சண்டை போடுறாங்க. கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். நல்ல கவனமா கேளுங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே சோதனை காலத்திலே பிசாசானவன் இயேசுவை தேவாலயத்தின் மேலே கொண்டு போய் நிறுத்தி அவரை தள்ள வைக்க பார்த்தான். எப்படி தள்ள வைக்க பார்த்தான் தெரியுமா? தேவனை பரீட்சை பார்க்க வைத்து. பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி இருக்குல்ல, நீங்க குதிங்க. அந்த இடத்தில் அவர் குதிச்சிருந்தா தேவனை பரீட்சை, பிதாவை பரீட்சை பார்த்திருப்பார். அவர் அதற்கு இடம் கொடுக்கல. தேவனை பரீட்சை பார்க்கிறோம் என்றாலே நாம் பலவீனப்படுகிறோம் என்று அர்த்தம். நம்முடைய பலவீனத்தை பிசாசானவன் பயன்படுத்துவான். அது இவங்களை அட்டாக் பண்ணவே முடியலையே. ஏன்னா எகிப்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தின நுகத்திலே வெளியே வந்தா ஈஸியா பிடிக்கலாம். ஆனா இவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஏனென்றால் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் வல்லமை அது. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற வல்ல
எப்படி எழுதி இருக்கிறது பாத்தீங்களா? பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனை பலவீனப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி? ஆண்டவருக்கு எதிராக பேச வச்சிருவோம். ஏன் இங்க சாகிறதுக்கா எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க? ஏன் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க? பேசி 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 கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்புகள், கர்த்தருக்கு விரோதமான நினைவுகள், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகள், இது ஜனங்களை பலவீனப்படுத்தினது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி அமலேக்கியன் வந்து வெட்டினான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை தேவன் சும்மா அழைச்சிட்டு வரல, கிரயம் கொடுத்து அழைத்து வந்திருக்கிறார். அழைத்தவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும், எங்க நடத்தணும், எப்படி என்ன எது செய்யணும், எல்லாமே அவருக்கு தெரியும். அழகான ஒரு பாட்டுலவ நம்ம ஆராதனையில பாடினது, அழைத்தவர் உன்னை மறவார். ஹல்லேலூயா. நான் சும்மா வந்து சேரல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். இந்த தெளிவும் இந்த நிச்சயம் நமக்கு தேவை. நாம் புறப்படும் போதே நம்மளை வெளியே விட்டு பார்வனால இருக்க முடியல. பாத்தீங்களா? ஏனென்றால் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கிறது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நான். இது வந்து சாத்தானுக்கு பொறுக்கல்ல, தாங்க முடியல. நான் இருந்து அனுபவிக்க வேண்டிய இடத்துல இந்த மண்ணான மனுஷன் போய் உட்கார போறானா? ஹல்லேலூயா. அவனால் அதை அங்கீகரிக்க முடியவில்லை. எனவே என்ன செய்கிறான்? அவனை பலவீனப்படுத்தி அவனை மேற்கொள். நல்ல கவனிங்க, பலவீனப்பட்டவனை வெட்டினான், பலமுள்ளவனை தொடல. ஏன்னா அவனுக்கு தெரியும். நம்ம எப்போ வீக்காவோன்னு அமலேக்கியன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். நான் எப்போ என்னால ஒண்ணுமே செய்ய முடியாம வீக் ஆகிறேனோ அந்த இடத்துல சத்துருவின் கை ஓங்கும். அது நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் சூறை செடிக்கு கீழே படுத்திருந்த எலியாவை கர்த்தர் எப்படி தூதனை அனுப்பி எப்படி எழுப்பினாரா? காகத்தை அனுப்பி கொத்தி எழுப்பல, தூதனை அனுப்பி தட்டி எழுப்பினார். காகத்தை வச்சு கொத்துனா காகத்தை விரட்டலாம், தூதனை விரட்ட முடியுமா? நிக்காத, கிளம்பு கிளம்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னொரு முக்கியமான காரியம், ஏன் ரெவிதீமிலே அமலேக்கியன் வருகிறான் என்றால், இந்த ரெவிதீம் என்பது எகிப்துக்கும் சீனாய்க்கும் நடுவான பகுதி. இந்த ரெவிதீமில் இருந்து இவர்கள் அடுத்து எங்கே போகிறார்களா? 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ரெவிதீமில் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்துக்கு சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கி இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் அந்த மலைதான் சீனாய் மலை. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் ரெவிதீமில வந்தது. அமலேக்கியன் வருகிறான். ஏன்னா அமலேக்கியனுக்கு தெரியும் இவன் அடுத்து எங்க போறான், சீனாய்க்கு போறான். சீனாயில என்ன அங்க ஸ்பெஷல், அங்க என்ன இருக்கிறது? அங்க 12 பேரிச்ச மரம் இருக்கிறதா? இல்ல. அங்க நீரூற்று இருக்கிறதா? இல்ல. அப்படி என்றால் அங்க என்ன இருக்கிறது? அங்க ஏன் போக விடாதபடிக்கு அமலேக்கியன் தடுக்கிறானா? அங்கதான் இந்த பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனம் ரெவிதீமை தாண்டி அடுத்து எங்க போக போறாங்க? சீனாக்கு போக போறாங்க, பிரமாணத்துக்குள்ள போக போறாங்க. இந்த பிரமாணத்துக்குள்ள இவன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெவிதீமில வந்து பிளாக் பண்றான் அமலேக்கியன். எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை அமலேக்கியன் எங்க போக விட மாட்டான் தெரியுமா? பிரமாணத்துக்குள்ள போக விட மாட்டான். என்னால வசனத்தின்படி நடக்க முடியல, இந்த வசனத்துக்குள்ள என்னால டிராவல் பண்ண முடியலன்னா என் வாழ்க்கையில அமலேக்கியனின் கை ஓங்கி இருக்கிறது. என் வாழ்க்கையில் அமலேக்கியனின் கை ஓங்கி இருக்க மட்டும் என்னால இந்த வசனத்தை வாசிக்க முடியும், இந்த வசனத்தை சுவாசிக்க முடியாது.